இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆர்ஆர்பிபிஓ அண்ட் கிளர்க்கோட சேலரி ஸ்லிப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கான வீடியோ. ஆர்ஆர்பிபிஓவில் நான் 2 மந்தோட சேலரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் அதிகமாகும், சேலரி அதிகமாகும் அப்படின்ற ஒரு டேட்டா தான். ஸோ கண்டிப்பாக இதை பாருங்கள், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஆர்பிபிஓ பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் 2 இது கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துது. ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஏ அப்படின்ற கான்செப்ட் பாருங்களேன், இங்கே வந்து 9681 இருக்குது. அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஏ 1243 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிஏல பணம் அதிகமானதுனால, ஓகேங்களா, ஒரு பர்சன்டேஜ் அதிகமானதுனால இந்த என்டையர் சேலரி பாருங்களேன் அதிகமாக இருக்கும். இங்கே 79,672 இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80,393 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்ஆர்பிபிஓவில் இப்போ வந்து ஆர்ஆர்பியும் மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ ஐபிபிஎஸ் பிஓவில் செலக்ட் ஆகி கனரா பேங்க், இந்தியன் பேங்க் அப்படி போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது வந்து ஒவ்வொரு சிட்டி ஸ்டேட்டுக்கு மாறும். பட் ஆர்ஆர்பியில் வந்து இது கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதே மற்ற பேங்க்ஸில் கனரா பேங்க் அந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் லீஸுக்கு எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மட்டும் தான் இருக்கும், லீஸுக்கு எடுக்க முடியாது. இது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க போகிறீங்க, ஒரு நல்ல சேலரி, அதாவது பிஓ என்ன எல்லாரும் பிஓ எப்படி சேலரி இருக்குதோ அந்த மாதிரி சேலரி வாங்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ் சேலரி, மொத்த சேலரி. இது வந்து நெட் சேலரி. ஸோ இந்த நெட் சேலரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டேக் ஹோம் பே அப்படின்னு சொல்லலாம், நம்ம கையில் கிடைக்கக்கூடிய பணம். ஸோ இங்கே பாருங்க 79,672 இருக்குது, கையில் வந்து பார்த்தீங்கன்னா 73,653 இருக்குது. ஓகேங்களா? ஒரு 3,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிருக்கு. அதாவது டோட்டலாக 6,000 கிட்ட டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலயுமே சேம் அதே 6,000 கிட்ட டிடெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு கையில் எவ்வளோ சேலரி கிடைக்குது? 74,321. கிளர்க்கோட சேலரி நம்ம பார்த்தலாம். ஸோ கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் சேலரி, டோட்டல் சேலரி 47,315 இருக்குது. ஓகேங்களா? கையில் கிடைக்கக்கூடிய சேலரி எவ்வளோ இருக்குது? 43,689 இருக்குது. ஆர்ஆர்பி கிளர்க். ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2,941. இதெல்லாம் கான்ஸ்டன்டாக தான் இருக்குது எல்லா ஆர்ஆர்பிஸ்லையும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்புறம் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 6,647. ஸோ பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 26,730. ஸோ நம்ம முன்ன சொன்ன பார்த்தீங்களா, பிஓவோட அந்த பேசிக் பே விட கம்மியாக தான் ஆர்ஆர்பி கிளர்க்கு கிடைக்குது. ஸோ ஆர்ஆர்பி பிஓக்கும் கிளர்க்குக்கும் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் சேலரி அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பிஓவும் ட்ரை பண்ணுங்க, கிளர்க்கு கிடைச்சாலுமே இட்ஸ் பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்கள் ஒரு 43 சாலிடாக ஒரு 40,000 ப்ளஸ் சேலரி நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? சேம் இதுலையுமே இந்த என்பிஎஸ் டிடக்ஷன் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு 43,689 சேலரி உங்களுக்கு கிடைக்க போகுது.